தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாதர நாம நாம. உமக்கு நன்றி ஆவியானவரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ளவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெண்கல பாதங்களை உடையவரே, உம்மை துதிக்கிறோம். முலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமுள்ள வெண்கல பாதங்களை உடையவரே, நிலையங்கி தரித்தவரே, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, பெருவெள்ளத்து இறைச்சலை போன்ற சத்தத்தை உடையவரே, வெண்மையும் சிவப்புமானவரே, 10,000ங்களில் சிறந்தவரே, சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமே, 10,000ங்களில் சிறந்தவரே, உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் துதிப்போமா? கர்த்தருடைய நாமத்தை சொல்லி நாம் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையால் நிரப்பப்படும்படி, தேற்றப்படும்படி, திடப்படுத்தப்படும்படி, சுகம் பெறும்படி, ஆசீர்வதிக்கப்படும்படி நாங்கள் ஒரு மனதோடு வந்திருக்கிறோம். உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய முகத்தையே நோக்கி பார்க்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டார். கர்த்தர் அவனை அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உடைய வாசஸ்தலங்கள் எத்தனை எவ்வளவு இன்பமானவைகள். வனாந்திரம் வயலாய் ஆகுமே. பாழானது பயிர் நிலம் ஆகுமே. வனாந்திரம் வயல்வெளி ஆகுமே. பாழானது பயிர் நிலம் ஆகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, வாஞ்சையோடு நீர் வாருமே. எத்தனை பேர் தாகத்தோடு கேட்கிறீங்க? ஆவியானவரே
நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் போதுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே. சத்தத்தை உயர்த்தி, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீர், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகள், உன் சந்ததியின் மேல் அவருடைய ஆவி, உன் சந்தானத்தின் மேல் அவருடைய ஆசீர்வாதம். ஓ, நீ அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதே நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் சத்தத்தை உயர்த்தி, உங்களுடைய பலத்தை அல்ல, ஆண்டவரே நான் உம்முடைய பலத்தை சார்ந்திருக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற வேளையிலே உங்களை நிரப்புகிறது, உங்கள் பிள்ளைகளை நிரப்புகிறது. ரிபா கரா தூரனா மன மரா தூரலா பரா தூரனா அபிஷேகம். ஓ பரலோக அக்கினி ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. நிறைவானது வரும்போது குறைவானவர்கள் இருள் அகன்று போகிறது. நானே மெய்யான ஒளி, நானே ஜீவ அப்பம். ஓ பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. ஒருவேளை இன்றைக்கு பலவீனத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்களோ, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போது ஆவியானவர் உங்கள் பலவீனத்தை பலனாய் மாற்றுவார், உங்கள் சுகவீனத்தை சுகமாய் மாற்றுவார். நிமிர முடியாத கூனி, குஷ்டரோகி, திமிர்வாதக்காரனை சுகமாக்கின அவருடைய வல்லமை உங்களை தொடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையின் துவக்க வேளையிலே கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். ரிபா கரா தூரனா ஷபா ரபா தர நாம நாம் கரங்களை தட்டி, ஓ உம்முடைய பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன், உன்னத அக்கினி ஓ ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். எல்லா இருளின் அதிகாரங்கள், பாவ கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே ஆவியானவரே நிறைவே 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 ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி, ஓ எத்தனை பேர் தாகத்தோடு இந்த உலகத்தால் நம்மை திருப்திப்படுத்த முடியாது. ஒருவேளை நாம் வேண்டிக் கொண்ட விரும்புகிற எல்லாம் கிடைக்கும் என்றாலும் அவைகளால் நம்மை திருப்திப்படுத்த முடியாது. கண்களினால் கண் திருப்தியாகிறதில்லை, ஆனால் ஆவியானவருடைய பிரசன்னம் மாத்திரமே நம்மை திருப்திப்படுத்த முடியும். அவருடைய கிருபை மாத்திரமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம் ஆகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியம் ஆகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே
நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. கரங்களை தட்டினாம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவரையே நம்பி நாம் இருக்கிறோம். அவரையும் நம்பி அல்ல, அவரையே நம்பி இருக்கிறோம் சொல்றவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நம்பி வந்தே மேசையானா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயானா, நம்பி வந்தேனே. அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் வெறுமையாய் விடுவதில்லை. இன்றைக்கும் உங்களையும் அவர் வெறுமையாய் விடுவதில்லை. உங்கள் விண்ணப்பங்களை அவர் தள்ளுவதில்லை. உங்கள் சூழ்நிலையை அறிந்திருக்கிற தேவன் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இன்றைக்கு கொடுத்து உங்களை அனுப்புவார். கரங்களை தட்டி சந்தோஷமாக பாடுவோம். நம்பி வந்தே மேசையானா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயானா, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தே மேசையானா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயானா, நம்பி வந்தேனே. உம்முடைய மலர் பாதங்களை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். எங்களுக்காக சிலுவையில் இரத்தத்தை சிந்தின உம்முடைய பாதங்களை, ஆணி அடிக்கப்பட்ட உம்முடைய பாதங்களை, தளமுள்ள உம்முடைய பாதங்களை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் ஐயா. நின்றாயிரா ஒருவனே, தம்பீரா ஒருவனே, கம்பமே தருவனே, வருதவிது குமரகுரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. வருதவிது குமரகுரு பரமனுவேலே, நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையானா, நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயானா, நம்பி வந்தேனே. உம்முடைய பாதத்தை தரிசிக்கும்படியாக, உம்முடைய கரிசனத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, உம்முடைய கிருபையால் நிரப்பப்படும்படியாக, உம்முடைய பிரசன்னம் என்னை மூடும்படியாக, உம்முடைய வல்லமை எங்களை நிரப்பும்படியாக, உம்முடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, உம்மோடு உறவாடும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நின் பாத தரிசனம், நின் பாத தரிசனம், அன்பான தரிசனம், நித நித சரி தொழுவதிதம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே.
நித நித சரி தொழுவதிதம் எனவும் உறுதியில் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நாதனே, எங்கள் தலைவனே, எங்கள் நேசரே, என் எஜமானனே, என் பெருமானே, எங்கள் ராஜாவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் பரிகாரியே, ஜீவாதிபதியே, யூதராஜ சிங்கமே, உம்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். உம்முடைய வல்லமையை நாடி வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையை எண்ணி உம்மை பாடுகிறோம். உம்முடைய புகழை நாங்கள் பாடுகிறோம் ஐயா. எங்கள் நாவுகளை திறந்தருளும், எங்கள் இருதயங்களை திறந்தருளும். இந்த வளாகத்திற்குள்ளே இருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையை நாங்கள் காண செய்யும். நாதனே கிருபை கூர், நாதனே கிருபை கூர், வேதனே சிறுமை தீர், அதிநலம் மிகும் உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. அதிநலம் மிகும் உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. பாவியாகிய ஸ்திரீ இயேசுவுக்கு முன்பாக வருவதற்கு கூட தைரியம் இல்லாதபடி அவருடைய பாதங்களுக்கு பின்பாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதத்தை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து தன் கண்ணீரினால் நனைத்தாள். வேதம் சொல்லுகிறது, தன் கண்ணீரினால் அவள் நனைத்தாள். எல்லோரும் பாவியாகிய ஒரு பெண்ணை இவர் இப்படி அனுமதித்திருக்கிறாரே என்று ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவர் சொன்னார், எவனுக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பு கூறுவான். உங்களில் எத்தனை பேருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டது? எனக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிறைய கை உயரல அப்படின்னா நம்மெல்லாம் பரிசுத்தவான்களாகவே பிறந்து விட்டோமா என்று சந்தேகம் வருகிறது. நமக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, மிக மிக அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவியினார். அவருடைய உயர்வுக்கு காரணம் என்ன? தேவன் அவரை பயன்படுத்தியதற்கு காரணம் என்ன? தான் ஒரு பாவி என்று அங்கீகரித்தபடியினால். வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாயிருந்தோம், உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பாவியில் பாவியே, பாவியில் பாவியே, கோவியில் கோவியே, கனபரிவுடன் அருள் புரிய அகல விடாதே நம்பி வந்தேனே. கனபரிவுடன் அருள் புரிய அகல விடாதே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை கூர், நாதனே கிருபை கூர், வேதனே சிறுமை தீர், அதிநலமிகும் உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே.
அதிநலம் மிகும் உனதிரு திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி, உங்கள் ஆத்துமாவை நன்மையால் நிரப்பும்படி நீங்கள் வருவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் இங்கு வந்து காத்திருக்கிறார். அவர்களுக்கு இறங்கும்படி நான் எழுந்தருளுவேன் என்று சொன்ன கர்த்தர் நம் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் தெய்வங்களை பார்க்க வேண்டும் என்றால் இப்பொழுதெல்லாம் ஆன்லைன்லேயே புக் பண்ணணும். ஆன்லைன்லேயே புக் பண்ணி பணம் கட்டினாதான் உங்களுக்கு அந்த தரிசனம் கிடைக்கும். அதுவும் வரிசையில் நின்று. அதிலும் விஐபிகளுக்கு என்றால், மிக முக்கியமானவர்களுக்கு என்றால் சிறப்பு தரிசனம். இங்க யாரு விஐபி? பக்கத்துல சொல், நீங்க தான் விஐபி. யூ ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனாதிபதி வந்தாலும் அவரை எப்படி ஆண்டவர் பார்ப்பாரோ அதே போல்தான் உங்களையும் பார்ப்பார். அவரும் ஆண்டவர் பிள்ளைதான், நீங்களும் ஆண்டவர் பிள்ளைதான். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. God shows no partiality. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமா? எத்தனை பாக்கியம் கிறிஸ்துவுக்குள். அது மட்டுமல்ல, ஜாதியும் இல்ல, ஜனமும் இல்ல, ஆணும் இல்ல, பெண்ணும் இல்ல. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அமெரிக்கன் என்றும் இல்லை, ஆப்பிரிக்கன் என்றும் இல்லை, இந்தியன் என்றும் இல்லை, ஆரியன் என்றும் இல்லை, திராவிடன் என்றும் இல்லை. எல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுதான். நல்லா கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை நல்ல ஆண்டவர்! இவரை தரிசிப்பதற்கு நீங்கள் கால் பைசா செலவு செய்ய வேண்டியதில்லை, எங்கும் செல்ல வேண்டியதில்லை. இருந்த இடத்திலிருந்து இப்பொழுதே ஆண்டவரே என்று கூப்பிட்டால் போதும், உங்களை அவர் நிரப்புவார், உங்களுக்கு அவர் தரிசனம் கொடுப்பார். ஓ, கைகளை தட்டி அவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம். ஓ, அதனால தான் அவருக்கு எத்தனை பாடல்கள். பக்தன் இப்படி எழுதின, 1000 நாவுகள் இருந்தாலும் ராஜனே உம்மை பாட முடியாது, 1000 ஆண்டுகள் இருந்தாலும் உம்மை பாடி முடிக்கவே முடியாதுன்னு சொல்லித்தான் ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளை பாடி திருப்தியே இருக்காது, நித்தியமா என் கூட இருந்து பாடட்டுன்னு சொல்லி முடிவே இல்லாத நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓ, எத்தனை சந்தோஷம்! அங்க என்ன செய்ய போறோம்? அங்க ஆராதனை நேரம் 1.5 மணி நேரமோ 2 மணி நேரமோ அல்ல, கோடிக்கணக்கான மணி நேரங்கள் தொடர்ந்து கொண்டே ஆண்டவருடைய சமூகத்திலே தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை, அதுதான் பரலோகம். கண்கள் காணவும் இல்லை, காதால் கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் உணரப்படவும் இல்லை. கடந்த வாரத்திலே பரலோகம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளும்படியாக ஏதாவது வீடியோ இருக்குதான்னு ஆன்லைன்ல போய் பார்த்தேன். எவ்வளவோ சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய வீடியோ இருக்குது. ஆனால் எல்லாம் அதை விவரிக்கிறார்களே ஒழிய அதை தத்ரூபமாக இப்படி தான் இருக்கும் என்று விளங்கி கொள்ளும்படியாக ஒன்று கூட உருப்படியா இல்லை. இன்றைக்கு கோடிக்கணக்கான வெப்சைட் இருக்குது, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. என்னால் புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஓ, யாராவது இதை ஒன்றை செய்தால் நன்றாக இருக்குமே என்றெல்லாம் நான் யோசித்தேன். அப்பொழுதுதான் ஒரு வார்த்தையை ஆண்டவர் நினைவுபடுத்தினார். தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த பண்ணினவைகளை கண்கள் காணவும் இல்லை, நினைச்சு கூட பார்க்க முடியாது, காதால யாரும் சொல்லியும் புரிய வைக்க முடியாது, இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான பரலோகத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறபடியால் கைகளை தட்டி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை
நாட்களை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவி. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Again I tell you, rejoice in the Lord always. அதுவே உங்களுடைய பலன். காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நல்ல சந்தோஷமா. உடன்படிக்கையின் தேவன், சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்லுபவர், சொல்லாததையும் செய்கிறவர் என் ஆண்டவர். நம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும், உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் உண்டாவதாக. சமாதானம், சுகம், ஆரோக்கியம் உண்டாவதாக. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டி. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தி, மாறாமல் எப்போதும் காத்து கொண்டி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டார். எத்தனை நல்ல ஆண்டவர். என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் சொல்லுங்க. நீர் பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தி. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, வல்லவரை. நல்ல கையை தட்டி நீங்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நான் உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படி செய்வேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாக பலன் வரும். நல்ல தலைக்கு மேல கையை உயர்த்தி தட்டி கர்த்தரை ஆராதிப்போமா. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீர். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் அல்ல
அற்புதம் நடக்குன்னா ஒரு மழை வரணும் அப்படின்னு வைங்களேன். நேற்று சாயங்காலம் அப்படியே ஒரு மண் வாசனை வந்தது பார்த்துங்க. எல்லாருக்கும் வந்துச்சா? திருப்பூர் ஃபுல்லாக அப்படியே ஒரு மண் வாசனை. அந்த வாசனைக்கெல்லாம் ஈடு எங்கேயுமே கிடையாது. அப்படியே மேகம் இருண்டது. அப்படியே நினச்சோம் இன்னைக்கு அவ்வளோதான், அடித்து கொளுத்த போகுது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா வெயில் அடித்து கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. சில வேளைகளிலே மழையும் கூட நம்மை ஏமாற்றி விடுகிறது. ஒரு அற்புதம், ஒரு மழை வரணும்னா உடனே அப்படியே படாலும் வராது, அப்படி தானே? அப்படியே அது ஒரு மண் வாசனை, எங்கேயா 1-2 துளி, அப்புறம் பெரிய துளி அவ்வளோ, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவ்வளோ, அப்புறம் அப்படியே அடைமழையாக அது பெய்யும். அப்படி தான் ஒரு அற்புதம் நடக்கணும். ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அடையாளம் வேணும். ஏதாவது கொஞ்சமாவது தொழிலில் முன்னேறணும்னா கொஞ்சம் கொஞ்சம் அடையாளம் வேணும். எடுத்த உடனே கோடீஸ்வரனை யாரும் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா? ஆண்டவர் கூட இருந்தாருன்னா அவர் செய்த அற்புதம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேறணும்னு ஆண்டவர் விரும்புவார். ஆனால் சில வேளையில் நமக்கு ரொம்ப அவசியம் இருக்கும்போது, ரொம்ப தேவை இருக்கும்போது, வேறு வழியே இல்லாமல் இருக்கும்போது என்ன செய்வார்? காற்று இருக்கா, மழை பெய்தான் காற்றடிக்கும் வேகமாக, பார்த்துருக்கீங்களா? அந்த காற்றும் இருக்காது, சின்ன சின்ன மழையும் இருக்காது, ஆனால் வாய்க்கால் நிரம்பிடும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், வாய்க்கால்கள் நிரப்பப்படும். வாய்க்கால் தான் நிரப்பப்படும் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா வேதம் சொல்லுகிறது அந்த தேசமே தண்ணீரால் நிரம்பியது. கைத்தட்டி ஆண்டவருக்கு, அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில வாய்க்கால் நிரம்ப வேண்டும் என்று நினைக்க, ஒருவேளை அது குடும்பத்திலே தேவைகளாக இருக்கலாம், இல்லை என்றால் குடும்பத்திலே சமாதானமாக இருக்கலாம், இல்லை என்றால் தனிப்பட்ட வாழ்விலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமாக இருக்கலாம், எதுவானாலும் சரி, தொழிலாக இருக்கலாம். இன்றைக்கும் கூட இந்த பாடலை பாடும்போது, ஆண்டவரே காற்றும் இல்லை சொல்லுங்க, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்புவீரே. பாடுவோமா? காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்புவீரே. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்புவீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவி. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றுவி. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. நன்றி, ஒன்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரை. இப்பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு புத்தாண்டோ கிறிஸ்மஸோ இல்லை என்றால் ஏதாவது ஒரு பண்டிகை வந்தால் என்ன செஞ்சிடறாங்க? ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு, அட்வான்ஸ் விஷஸ் அப்படின்னா ஒரு நம்பிக்கை. என்ன இப்போல்லாம் பர்த்டே கூட அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே, எல்லாத்துக்குமே அட்வான்ஸாக போயிடுச்சு, அப்படிதானே? அப்படின்னா என்ன, எப்படியும் அது வந்துடும் நாளைக்கு. இப்போ அடுத்த செகண்ட் என்ன நடக்குன்னு யாருக்கு தெரியாது. ஆனால் நமக்கு அப்படி ஒரு மிகப்பெரிய விசுவாசம். என்ன, அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிடும். ஆனால் அப்படி நம்மால் கண்ணால் பார்க்க முடியாத கூட நிச்சயமற்றதை கூட நாம் நம்புகிறோம். அப்போ நம்ம ஆண்டவர் எப்படி நம்பணும்? எப்படி நம்பணும்? அப்போ ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? அட்வான்ஸாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ததற்காக, செய்ய போறதற்காக இல்லை. வேதம் சொல்லுகிறது, தேவனே உம்மை நம்புகிறவர்களுக்கும் மனு புத்திரருக்கு முன்பாக உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும். நம்புறீங்களா? எத்தனை பேர் ஆண்டவர் நம்புறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருக்கு பயப்படுறீங்க? மனுபுத்திரருக்கு முன்பாக உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. கைகளை தட்டி அதை சுதந்திரித்துக் கொள்வோமா? அப்படியே நாம் எல்லாரும் எழுந்து நின்று, நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை. ஆண்டவர் யோசுவா பார்த்து சொன்னாரு, நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று கடந்த காலத்தில் சொன்ன. கொடுத்துட்டேன் அப்படின்ட்டாரு. நம்ம வேலை என்ன? அதை சுதந்தரிப்பது தான். நல்லா கையை தட்டி சுதந்தரிப்போமா? ஓய், என் தகப்பனாகிய தாவீதிற்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை என் தேவன் தம்முடைய கரங்களினால் நிறைவேற்றினார் என்று சாலமோன் தேவாலயத்தை கட்டித்து முடித்து விட்டு சொன்னானே.
இன்றைக்கும் ஆவியானவருடைய வல்லமை உங்களை நிரப்ப வேண்டும், உங்களை இன்னும் பயன்படுத்த வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஓரி பதரல தூரன நல்ல வாய்களை திறந்து தீரா கதரனமா நகரலு தரல பதரனமா. பெந்தை கோஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலிருந்து அவர்கள் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்த போது சடுதியாய் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல அந்த காற்று அக்கினி மயமான நாவுகள் அவர்களை நிரப்பி வல்லமையால் நிரப்பியதே, உலகமெங்கும் அவர்களை கொண்டு சென்றதே. அதே ஆவியானவர் உங்களையும் நிரப்ப சித்தமுள்ளவராயிருக்கிறார். கைகளை தட்டி ஆவியானவரே அக்கினி மயமான நாவுகள் தம்முடைய பிள்ளைகளின் நாவுகளை தொடுவீராக. ஜலத்தின் மேல் இருள் இருந்தது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமான இடத்திலே ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவது என்ற உடனே வெளிச்சம் உண்டானது போல இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற கர்த்தர், நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நாங்க ஏதோ கடமைக்காக எப்பொழுதும் செய்ததே செஞ்சுக்கிட்டு ஆராதிச்சுட்டு போக நாங்க வரல ஆண்டவரே. ஜீவ பலியாக எங்களை படைக்கிறோன்னு சொல்லுங்க. உங்க இருதயத்தில் ஏதோ கசப்போ, ஏதோ விரோதமோ, ஏதோ வைராக்கியமோ, ஏதோ கோப தாபங்களோ, யாரையாவது குறித்து பேசின பேச்சோ, அவமானமாய் பேசின வார்த்தைகளோ, இகழ்ந்ததோ, கேலி பேசினதோ, தீமையான அசுத்தமான எண்ணங்களோ இப்போ ஒப்பு கொடுத்துருங்க. அப்படிப்பட்ட பலியத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. கை உடைஞ்சது கால் உடைஞ்சதெல்லாம் என்கிட்ட கொண்டு வராதான்னு சொல்றாரு. பழுதில்லாத பலினா தான், பழுதில்லாம உம்முடைய இரத்தத்தால கழுவப்பட்ட பிள்ளைகளாக நாங்க வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, வெலத்தின் மேல் வெலனடைய என் மேல் அசைவாடுமே, வெலத்தின் மேல் வெலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக கேளுங்க, தாகமுள்ளவன் மேல் தண்ணீர் இப்பொழுது. This is the time. Lord is ready to anoint you. கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? இதற்கென ஒரு நாள் குறிக்க வேண்டிய தேவையில்லையே. இப்பொழுதே அவர் ஆயத்தம். நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறதா? தண்ணீர் இங்கே இருக்கிறது, நான் ஞான ஸ்நானம் பெற தடை இல்லை என்று தண்ணீரில் இறங்கின எகிப்திய மந்திரியை கர்த்தர் அன்றைக்கே நிரப்பினாரே. இன்றைக்கும் ஒருவேளை எத்தனை வருடமாய் நான் விசுவாசியாய் இருக்கிறேன் என்பதல்ல, எவ்வளவு அதிகமாய் உம்முடைய வல்லமையை நாடுகிறேன் என்பதே காரியம். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே,
bala bara durana mana mara durala bara rubadari baladu ira badaru vida nibila bara durabadara nibila bara badara numana kavari bakara durala bara badara mana mana durabadara la bara badara nama நல்லா பேசுங்க, நல்லா விட்டு கொடுத்து பேசுங்க. சுத்தி யார் இருக்கான்னு பார்க்காதீங்க. ஓரி பதர நம நமர வர கர தூர நம நமர தூர லவர நாவுகளை தொடுவீராக. ஓ, உன்னிடத்தில் பெற்ற தேவ வரத்தை அனல் முட்டி எழுப்பு, அனல் முட்டி எழுப்பு. குளிர்ந்து போயிருக்கிறாயோ, குளிர்ந்து போயிருக்கிறாயோ. இவ ஷப ரப தர நம நம ரப தரல. கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நித்தமும் நாடுங்கள். அவர் உங்களை பயன்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். He needs men and women. ஓ, தம்முடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட, வல்லமையினால் நிரப்பப்பட்ட பெண்களையும் ஆண்களையும் கர்த்தர் விரும்புகிறார். ஓ, இன்றைக்கு ரிபா லக்கர தூரன ஷப ரப தரன மன மர தூரன வரபாத நல்ல வாய்களை திறந்து ஓ கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒரு சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரின் நாவுகளையும் தொடுவீராக. எல்லா இருளின் அதிகாரங்களும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. முழங்காலை முழக்கியது முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கிய முழங்கால் அளவு அல்ல. நீ இழுத்து செல்லும் நீச்சல் ஆழம் வேண்டுமே, இழுத்து செல்லும் என்னை விண்ணக. ஓ, நல்ல சத்தமா தாகமுள்ளவன் மேல் கண்ணீர். நீங்க தான் பாட போறீங்க, நீங்க தான் கேட்க போறீங்க. இன்னும் சத்தமா கேளுங்க. விண்ணக. உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்குதோ, எவ்வளவு ஆசை இருக்குதோ, அவ்வளவு ஆசையா கேளுங்க. என்னிலந்த மந்திடும் அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய. கேளுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆண்டவரே, ஆவியானவரே, ஒரு நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும். முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு அளவு அல்ல, நீச்சல் ஆழத்திற்குள்ளாக. கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பு ஆழமும் அல்ல, நீச்சல் ஆழம். ஆவியானவரே, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை ஒவ்வொருவரை விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ரீபா, this is the time. ரபா 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 ரீபா ரபா 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 ரபா. அக்கினி, பரலோக அக்கினி விழுவதாக. ஓ ரீபா ரபா 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 தரநாமா. ஏசாயாவின் நாவை தொட்ட அதே அக்கினி இன்றைக்கு உன்னுடைய நாவை தொடுகிறது, உன்னை வேறு மனுஷனாய் மாற்றுகிறது. You are not going to be the same man. You are not going to be the same lady hereafter. Riba daba raba daba raba daba raba daba raba daba raba dara laba raba. ira bala bara dura laba. நிரப்புங்க 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 ஆண்டவரே. ரிபா நமரா தூர. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று சகல ஜனங்களும் அறியும்படியாக. நல்லா கைகளை தட்டி ஓ ரிபா லபா ரபா தர நம நம ரதுர லபா ரபா தரன். அதற்காகவே காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த வெண்புறாவே. ஆவியானவரே, தென்றல் காற்றே, இவ வர வதர நம நம ரல
பலவீனம் பலனாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். சுகவீனம் சுகமாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். விழுந்து விழுந்து எழுகிற வாழ்க்கையை நீ தூக்கி எடுப்பதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி we give you glory. உமக்கு மகிமை ஆண்டவரே. ரிபாலா பரதரன மன மரதுரன மன கரதுரல பரபதபா ஓ ஷபரபதரன கரதுரல பலபரதுரன மன மரபதரல பரப இவிதிரிலி பரதுரன ஷபர கதரனுதரன மன 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 ரிபதரன மன 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 மரதுரல கரபதரன மன மன. தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மேல் நன்மை செய்யும்படியாக இருக்கிறது, அமர்ந்திருக்கிறது. அவருடைய தயவுள்ள கரம். ராஜா நீ செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. சொல்றீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை நாம இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். நாம் இருக்கிறோம் ஆண்டவரேன்னு கூப்பிட முடியுதுன்னா, நமக்கு ஒரு ரட்சிப்பு இருக்குதுன்னா அவருடைய தயவால தான் நாம் அதை பெற்றிருக்கிறோம். நம்மை ஒரு மனிதனாய் மாற்றி நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே, நமக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரே, நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறாரே. அதுதான் அவருடைய தயவு. அவருடைய தயவுன்னு சொல்லுங்க. தகப்பனே நன்றி. தயவால் பெற்றே தகப்பனே நன்றி. என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினரே. இதுவரைக்கும் நடத்தினது யாருங்க? யாருங்க? அவர்தான், அவர்தான், அவர்தான். உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். என் மேல் நீர் வைத்த உம் கரமே இம்மட்டும் என்னை நடத்தினதே. ஒன்றுமில்லா என் நிலை கண்டு, ஒன்றுமில்லா என் நிலை கண்டு அசட்டை பண்ணாதவரே. அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே. ராஜானி செய்த நன்மைகள் என் திராணிக்கும் மேலானதே. தகப்பனே தயவால் பெற்றேன் தகப்பனே. ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். இயேசுவே அவரே நமக்கு நீதியும் ஞானமும் மீட்புமாயிருக்கிறார். நமக்கு ஞானம் தருபவர் அவரே, நம்மை மீட்டவர் அவரே, நீதியின் பாதைகளில் நடத்துகிறவர் நம் இயேசுவே. அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணுமா? பூமி எங்கும் உலாவி சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் செருபாபேலுடைய கைகளில் இருக்கிற தூக்கு நூலை எப்படி பார்க்கிறதாம்? சந்தோஷமாய். ஏனென்றால் ஒருவேளை இன்றைக்கு உன் ஆரம்பம் அற்பமாய் இருக்கலாம், ஆனால்
நீர் எடுத்த முயற்சியை, உன் கையில் இருக்கிற உன் ஆரம்பத்தை, அந்த தூக்கு நூலை, அந்த முதல் படியை, அந்த முதல் முயற்சியை அவர் சந்தோஷமாக பார்க்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் தீமைக்கு அல்ல, அவைகள் சமாதானத்திற்கு ஏதுவானவைகளே. உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும். நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமும் ஆனவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் தகப்பனே, தகப்பனே, அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தகப்பனே, கைகளை கூப்பி சொல்லுங்க. அவருக்கு முன்னால நிக்கிறதுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை. ஓ, நெடுஞ்சான் கிடையாக நாங்கள் உம்மாக விழுவதற்கு இடையாக உம்மை பணிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தயவால் பற்றி தகப்பனே, நீங்க இதுவரைக்கும் நீங்க பிறந்ததிலிருந்து உங்களுக்கு என்னதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ, இந்த ஒரே ஒரு நிமிஷம் அதெல்லாம் நினைச்சு பார்த்துருங்க. வேகமா நினைச்சு பார்த்துருங்க. நினைச்சிட்டு பாடுங்க. தகப்பனே, தயவால் தகப்பனே, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களை ஆளுகை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய ஆளுகைக்குள்ளாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். 7ஆம் தேதி என்னச்சுன்னா பத்மாமா வீட்டில் வைத்து முதியோர்களுடைய ஜெபம் நடைபெறும். அதுலேயும் பங்கு பெறுங்க காலை 10 மணிக்கு. ஆமாம், ஸ்தோத்திரம். வேற அவ்வளோதானே? சரி, ஓகே. ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் எல்லாம் எடுத்து எல்லாம் பைபிள் எடுத்து திருப்புங்க பார்க்கலாம். எல்லாரும் பைபிளை திருப்பி 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனம் எடுத்துட்டிங்களா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஆமாம், ஸ்தோத்திரம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 468வது பக்கம் இருக்கிறது. எல்லாம் பைபிள் எடுத்துக்கோங்க. ஆமாம், நீங்கள் எந்த பைபிள் வச்சுருந்தா, இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தாலும் இங்கிலீஷில் வாசிங்க. தமிழ் பைபிள் வச்சுருக்கிறவங்க தமிழில் வாசிங்க. ஆனால் தமிழ் வாசித்து பழகணும். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். 16ஆம் வசனம். அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும்
உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். அல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இந்த பள்ளத்தாக்குல எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், இது கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதா? அற்ப காரியம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எனவே ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தின்படி தேவன் நம்ம என்னச்சுன்னா ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட. இந்த சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்டும்படியா என்னச்சுன்னா ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லுகிறேன். யூதா ராஜாவாகிய யோசபாத் 18வது வருஷத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்பின் குமாரன் அமிஸ்தோதி யோராம் தேசத்தில் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். அப்படி ராஜ்யபாரம் பண்ணும் பொழுது திடீரென்று ஒரு நாள் யோசபாத்தை நோக்கி, என்னோடு கூட என்னச்சுன்னா மோவாப் ராஜாவாகிய என்னச்சுன்னா மேசா வந்து என்னச்சுன்னா எங்கள் அப்பா இருக்கு மட்டும் அவன் இங்கே கப்பம் கட்டி கொண்டிருந்தான், இப்பொழுது எனக்கு விரோதமாய் அவன் கலகம் பண்ணுகிறான், அவனோடு யுத்தம் பண்ணுவதற்காக நான் போகிறேன், நீ என்னோடு கூட வருகிறாயா என்று என்னச்சுன்னா யோசபாத் யூதாவின் ராஜாவை பார்த்து அவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராம் கேட்க ஆரம்பித்தான். அதற்கு அவன் சொன்னான், அமை ஸ்தோத்திரம், நான் வருகிறேன், அமை உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்களா இருக்கிறார்கள், உன்னுடைய வீரர்கள் என்னுடைய வீரர்கள் அப்படின்னு சொல்லி என்னச்சுன்னா அவனோடு கூட யுத்தம் பண்ணுவதற்காய் புறப்பட்டு போறாங்க. அப்படி போகும் பொழுது கேட்கிறான், எப்படி போக வேண்டும் என்று கேட்ட பொழுது ஏதோ வழியாக நாம் போவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ வழியாக போகும் பொழுது அங்கே இருக்கிற ஏதோமின் ராஜாவும் என்னச்சுன்னா இணைந்து கொள்ளுகிறார்கள். 3 ராஜாக்களும் சேர்ந்து என்னச்சுன்னா மோவாப் தேசத்திற்கு விரோதமாய் யுத்தத்திற்கு போறார்கள். போகிற நேரத்தில் என்னச்சுன்னா 7 நாட்கள் சுற்றி நடந்தார்கள். அப்படி நடக்கிற நேரத்தில் அவர்களுக்கு தண்ணீர் இல்லை. அமை மிருக ஜீவன்கள் குடிப்பதற்கு, ஒட்டகங்கள் குடிப்பதற்கு தண்ணி இல்லை. அமை ஸ்தோத்திர ராணுவர்கள் குடிப்பதற்கு என்னச்சுன்னா அங்கே தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையில திடீரென்று சொல்லி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அந்த மோவாப் ராஜா அவன் சொல்லுகிற காரியம் அங்கே அந்த இஸ்ரவேலின் ராஜா சொல்லுகிற காரியம் என்ன, அந்த 3 ராஜாக்களையும் மோவாப் ராஜாவுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கும்படி கொண்டு வந்தார் என்று என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் அவன் சொல்ல ஆரம்பித்தான். அதை கேட்ட என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் யூதாவின் ராஜாவை யோசபாத்தை சொன்னா, இங்க என்னச்சுன்னா நாம் விசாரித்து அறிவதற்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசி யாராவது ஒருவர் இருக்கிறாரா என்று நீ விசாரி என்று சொன்ன பொழுது அந்த என்னச்சுன்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோராமினுடைய என்னச்சுன்னா வேலைக்காரன் ஒருவன் சொன்னா, இங்க என்னச்சுன்னா சாப்பாத்தின் குமாரன் ஆகிய என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா இங்க இருக்கிறான் என்று சொல்லப்பட்டது. உடனே அவனிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை உண்டு, நாம் அவன் என்னச்சுன்னா அழைப்போம் என்று சொல்லி அவனிடத்திற்கு என்ன புறப்பட்டு போகிறார்கள். போகிற நேரத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இவர்களை பார்த்து என்னச்சுன்னா சொன்ன வார்த்தை தான் இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த பள்ளத்தாக்கு எங்கு நீங்கள் வாய்க்காலை வெட்டுங்கள், அதை தண்ணீரால் இந்த பள்ளத்தாக்கை நிரப்புவேன், இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான காரியம் என்று அங்கே சொல்லப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா தேவன் செய்கிற காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாம மகிமைப்படுவதாக. நம்முடைய எண்ணத்தில் எப்பவுமே இருப்பதென்ன, ஒரு காரியத்தை கொண்டே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்று நினைக்கிறோம். ஒரு சூழ்நிலையை பார்த்தே வாழுகிற மனிதர்கள் நாம். அமை ஸ்தோத்திரம் மழை வருகிறது என்று நினைத்து என்னச்சுன்னா நாம் என்னச்சுன்னா அதற்கு ஏற்றபடி செயல்படுவோம். வெயில் அடிக்கிறது என்று நினைத்து அதற்கு ஏற்றபடி செயல்படுவோம். குளிர் அடிக்கிறது என்று நினைத்து அதற்கு ஏற்றபடி செயல்படுவோம். அமை காற்று வீசுகிறது என்று நினைத்து காற்றுக்கு ஏதுபடி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது மனிதனுடைய இயல்பு. எந்த காரியத்தை செய்தாலும், எந்த வேலைகளை செய்தாலும், எந்த காரியத்தை நடப்பித்தாலும் அதிலே நாம் ஒரு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை எதிர்பார்த்து அதற்கு ஒத்தவர்களாக செயல்படுகிற நாம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் செய்கிற காரியமோ நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் செய்கிற தேவன். அல்லேலூயா. நம் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, நம்முடைய வழிகள் அவருடைய வழிகள் அல்ல. நம் நினைவுகளுக்கும் நம் வழிகளுக்கும் அப்பாற்பட்ட காரியத்தை ஆண்டவர் செய்வார். அதனால வேதம் சொல்லுகிறது, நீ காற்றை பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், வாய்க்காலை வெட்டு தண்ணீரால் நிரப்புவேன். அல்லேலூயா. அந்த 20ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, தேசம் தண்ணீரால் நிரப்பிற்று. தேசம் தண்ணீரால் என்ன செய்து
நிரம்பிட்டு மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதம் தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் என்ன செய்தான்? நிரம்பிற்று என்று வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 24ஆம் வசனத்திலே வாசித்து பார்த்தால் ஸ்தோத்திரம், இஸ்ரவேலர் எழும்பி போய் மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போகத்தக்கதாக அவர்களை முறியடித்தார்கள் என்று என்ன வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் செய்கிற நன்மை, ஸ்தோத்திரம், தேவன் செய்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற விடுதலை, ஸ்தோத்திரம். நாம் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தருகிறார். அந்த ஆசீர்வாதத்தினால் தேசத்திற்கு நன்மை கொடுக்கிறார். அந்த நன்மையினால் சத்துருக்களுக்கு முடிவை உண்டாக்குகிறார். அல்லேலூயா. நமக்கு ஆசீர்வாதம், தேசத்திற்கு நன்மை, சத்துருக்கு முடிவை உண்டாக்குற, அழிவை உண்டாக்குறது தேவனுடைய செயல்பாடுகள். இந்த ஸ்தோத்திர மாதத்திலையும் கர்த்தர் அதைத்தான் உங்களுக்கும் எனக்கும் செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய சபைக்கு அதைத்தான் ஆண்டவர் செய்ய போகிறார். அவர் செய்கிற காரியம் ஏதோ ஒரு காரியத்தை வைத்து அல்ல, ஏதோ ஒரு காரியத்தை நாம் நினைப்பதனால் அல்ல. கர்த்தர் நாம் நினைப்பதற்கு மேலாக அவர் நமக்கு செய்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. அது நம்முடைய எண்ணத்திற்கு அப்பாற்பட்டது, நம் சிந்தைக்கு அப்பாற்பட்டது, நம்முடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். கை வைத்தலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதம் ஒரு வெறுமையான இடம், ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியாத இடம், வறண்டு போன இடம். இப்படிப்பட்ட இடத்திலே ஒரு நன்மை உண்டாவதற்கு, இப்படிப்பட்ட இடத்திலே தேசம் செழிப்பாவதற்கு, இப்படிப்பட்ட இடத்திலே சத்துரு முறியடிப்பதற்கு இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் செய்த காரியங்கள் என்ன? 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை என்னச்சுன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்னச்சுன்னா தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றால், தேவனுடைய ஆச்சரியமான காரியங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன நாம் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த 3 ராஜாக்கள், அதில் யோசபாத் செய்த காரியங்களை ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நாம் செய்தால் நிச்சயமா இந்த மாதத்திலையும் அறியாத ஒரு நன்மையை கர்த்தர் நமக்கு தருவதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. முதல் காரியம், அவர்கள் செய்த காரியம் என்ன? 3ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 3ஆம் அதிகாரம் 11-12. அப்பொழுது யோசபாத் நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி, எப்பொழுது? 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோமே, அது ரொம்ப 10ஆம் வசனத்தில் பாருங்க, 10ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்று புலம்பினான். தோத்திரம். ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவரை பற்றி ருசித்து பார்க்காதவன், தேவனை பற்றி என்ன ஸ்தோத்திரம் அந்த விசுவாசம் இல்லாதவன் நிச்சயமா இந்த புலம்பல் தான் இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அது இந்த சபைக்குள்ள வந்திருக்கிற நீங்களா இருக்கலாம். ஆண்டவர் மேல உங்களுக்கு ஒரு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு சொன்னா உங்க மேல என்ன ஸ்தோத்திரம், நீங்க கண்டிப்பா இப்படிப்பட்ட புலம்பல் தான் உங்களுக்குள்ள வரும். ஆனா அன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிற யோசபாத்தை செஞ்ச காரியம் என்ன? அப்பொழுது யோசபாத் அவன் சொன்னா, நாம் மடிந்து போகும்படியாய் ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுக்கும்படி கொண்டு வந்தார் இஸ்ரவேல் ராஜா சொன்னா. யோசபாத்தை சொல்லுகிற காரியம், நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்க இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 12ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் என்ன செய்தார்கள்? போனார்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரச்சனை நேரத்தில் பிரச்சனைக்கு சொல்யூஷன் எங்க? ஸ்தோத்திரம், தீர்வு எங்க கிடைக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், தேவைகளுக்கு ஆண்டவர் எங்க அற்புதம் செய்ய முடியும்? ஸ்தோத்திரம். வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? இன்றைக்கு ஒரு தேவ பிள்ளை தன் இக்கட்டான நேரம், வேதனையான நேரம், துக்கமான நேரம், போராட்டமான நேரம், தேவை நிறைந்த நேரம்,
பிரச்சனையான நேரத்தில் ஒரு தேவ பிள்ளை செய்ய வேண்டிய ஒரு காரியம், மனுஷனை தேடி பரிகாரத்திற்கு போகக்கூடாது, மாந்திரத்தை தேடி பரிகாரத்துக்கு போகக்கூடாது. ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விசாரிக்க பழகணும். தேவ சமூகத்தில் விசாரிக்காம வேற எங்கே விசாரித்தால் நமக்கு என்ன நிச்சயமாய் தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் தேவ பிள்ளை ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு ஆண்டவரே காரியத்தை வாய்க்க பண்ணும், வழி எனக்கு திறப்பீராக என்று ஒரு தேவ பிள்ளை விசாரிக்க பழகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு என்ன வேதத்தில் பாருங்க, தேவனிடத்தில் விசாரிக்காமல் ஸ்தோத்திரம் பாகாலிடத்திலையும், தேவனிடத்தில் விசாரிக்காமலும் ஸ்தோத்திரம் மாயக்காரரிடத்திலையும், தேவனிடத்தில் விசாரிக்காமல் மனுஷனிடத்திலையும் விசாரித்து ஆலோசனையை தேடினவருடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடைந்து போனது, மரணம் சம்பவித்தது வேதம் சொல்லுகிறது. அதே 2 ராஜாக்கள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வாசித்தால் அகசியாவை குறித்து வாசிக்கிறோம். அவன் கிராதியிலிருந்து கீழே விழுந்து மரணத்திற்கு ஏதுவான வியாதி கொண்டு போயிருந்தார். இந்த வியாதியிலிருந்து நான் தப்பித்து பிழைப்பேனா என்று கேட்பதற்காக தீர்க்கதரிசி இடத்திலே அவன் அனுப்பாமல் ஒரு வேலைக்காரனை பிடித்து பாகால் சேவகரிடத்தில் அவன் அனுப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை அங்கு இருக்கிற எலியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி அவனை போய் சந்தி, இஸ்ரவேலில் ஒரு தேவனை இல்லை என்றால் அவன் பாகால் சேவகனிடத்திற்கு போக ஆரம்பித்தான். எனவே அவன் ஏறின கட்டளை விட்டு இறங்குவதில்லை, அவன் சாவது நிச்சயம் என்று போய் சொல்லு என்று என்ன சொன்னான். அதே வார்த்தையின்படியே அவன் மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால் ஆசாவை குறித்து வாசிக்கிறோம். ஆசா அரசாண்ட 35 ஆண்டுகள் அவன் இனிமையாய் இருந்தது, சமாதானமாய் இருந்தது, இளைப்பால் இருந்தது, யுத்தம் இல்லாமல் இருந்தது. 35 ஆண்டுகள் என்ன இன்பமாய் வாழ்ந்தவன். ஸ்தோத்திரம். அதே நீங்கள் என்ன 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைந்தார். ஏன் என்று சொன்னால் பரிகாரிய தேடி போனா, கர்த்தரை சார்ந்து கொள்ளவில்லை. அதனால என்ன ஸ்தோத்திரம், அவன் வியாதியிலே செத்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு, நம்முடைய தேவைகளை சந்திக்கப்படுவதற்கு அனுகூலமான வாசலை திறப்பதற்கு நமக்கு வழியை காட்டுவது நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். அவர் இல்லாம வேற ஒருத்தர் ஒன்றும் செய்ய முடியாது. அல்ல சொல்லுங்க. அந்த வழி திறக்கிறதுக்கு அவரிடத்துல விசாரிக்கணும், அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம சுயத்துல ஓடுறோம், சுய பலத்துல ஓடுறோம். தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருங்க. எந்த காரியமானாலும் சரி, ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய திருமண காரியமா ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வீடு கட்டணுமா, தேவ சமூகத்தில் காத்திருங்க. ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையில ஒரு தொழிலை ஆரம்பிக்கணுமா, தேவ சமூகத்தில் காத்திருங்க. தேவன் ஒரு அடையாளத்தை காட்டாமல் எந்த காரியத்திலையும் கால் வைக்காதீர்கள். ஆமென். ஆண்டவர் நமக்கு நிச்சயமா என்ன காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு ஒரு வழியை திறப்பார். அந்த வழியை பார்த்தா நமக்கு என்ன எம்டியா தான் இருக்கும். ஆனா அவர் காட்டுகிற வழியில போனா நாம் குறைந்து போக மாட்டோம், நிறைவுள்ளவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வார். சவுல் மரித்து போனா. ஸ்தோத்திரம். மரித்த காரணம் என்ன? வேதம் என்ன சொல்லுகிறது? 1 நாளாம் 10ஆம் அதிகாரம் 1 நாளாம் 10ஆம் அதிகாரம் 13, 14 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சவுலை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடி நிமித்தமும் செத்து போனான் என்று வேதம் சொல்லுது. ஏன் சவுல் செத்து போனான்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், எல்லாருக்கும் முதன்மையாக இருந்தவன். அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி அடைவதற்கு காரணம் என்ன? ராஜ்யபாரம் இழந்து போய் அவன் ஸ்தோத்திர தாவீது பக்கமாய் திருப்பப்படுவதற்கு காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அஞ்ஞானிகளை தேடினான். அல்லேலூயா. நம்ம யாரை தேடுதோம்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன கைரேகை ஸ்தோத்திரம், நல்ல காலம், நல்ல நேரம் தோத்திரம், இன்னைக்கு எல்லாமே தேடுதோம். அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவரே நமக்கு பதில் கொடுக்கலனா வேற எவன் நமக்கு பதில் கொடுக்க முடியாது. அல்லேலூயா.
அவரே நமக்கு இறங்கலைன்னா வேற யாருமே இறங்க முடியாது. தோத்திரம். ஸ்தோத்திரம். எந்த மந்திரவாதியா இருக்கட்டும், எந்த பூஜாரியா இருக்கட்டும், எந்த சாமியாரா இருக்கட்டும், தோத்திரம், இவர்களும் அழிவுக்கு நேராய் காரியத்தை செய்கிறவர்கள். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்ம ஜீவனுக்கு ஏதுவான காரியத்தை செய்கிறவர். அல்லேலூயா. இதுவரை என்ன சின்ன ஸ்தோத்திரம் வேற ஏதாவது தேடி போய் என்ன சின்ன குறி கேட்கிறவங்களா இல்லை என்ன சின்ன மந்திரவாதிட்ட போகிறவங்களா இருந்தா மனம் திரும்பிருங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் பக்கமா திரும்புங்க. உங்க வாழ்க்கையில காரியம் வாய்க்காமல் போவதற்கு அதுதான் காரணம். தேவனுக்காக ஒரு நல்ல வைராக்கியம் தேவ பிள்ளைக்கு இருக்கணும். அப்படி நின்ன பிள்ளைய கர்த்தர் கைவிடவே மாட்டா. அக்கினிக்கும் தப்பி வைப்பா, சிங்கத்துக்கும் தப்பி வைப்பா, ராஜாவுக்கும் தப்பி வைப்பா. ஸ்தோத்திரம். சிறைக்கும் தப்பி வைக்க அவரால முடியும். அல்லேலூயா. அவர் நமக்கு பதிலளிக்காம வேற ஒண்ணுமே இல்லை. அவர் பாதத்தில் விழுந்து கிடப்போம், அவர் சமூகத்தில் விழுந்து கிடப்போம். தாவீது சொல்லுகிறான் பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாது. 1 சாமுவேல் 23. ஒரு உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லு, தாவீதை குறித்து மட்டும். 1 சாமுவேல் 23 1-5 வரை வாசித்து பார்த்தா, இப்ப தாவீது என்ன சின்ன ஸ்தோத்திரம் ஆண்டவரை பார்த்து கேட்கிறப்பா, இதுவரையும் சவுலுக்கு பயந்து ஓடி போய் பெலிஸ்தீனுடைய ராஜாவுடைய கையில் இருந்தேன், இப்ப நான் தேசத்துக்கு வர விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். பெலிஸ்தர் கேகலாமில் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிட என்று தாவீதுக்கு அறிவிக்க. இப்ப இது இல்லை, சரி, இல்லை அது இல்லை, அது 25ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம் பாருங்க, 5ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் பாருங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம். அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள்லாம் எப்ரோனிலே தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாமிசமா இருக்கிறோம். அடுத்து சவுல் எங்கள் மேல் ராஜாவை இருந்த பொழுது, ஸ்தோத்திரம், அந்த வசனத்தை என்ன வாசிக்கும் பொழுது, யூதா பட்டணம் ஒன்றில் போய் நான் இருக்கலாமா? 2ஆம் அதிகாரமா, சரி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 2:1. ஸ்தோத்திரம். 2:1 பாருங்க. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்களில் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று என்ன செய்தான்? விசாரித்தான். அதற்கு கர்த்தர் சொன்னா போ என்றா. உடனே ஆண்டவர்ட்ட கேட்கிறான், எங்க போனோம் அப்படிங்கிறான். எங்க போனோம்? நான் போலாமா? போ. எங்க போனோம்? ஆண்டவர் சொல்ல, எப்ரோனுக்கு போ. அவன் எப்ரோனுக்கு போனான். என்ன நடந்தது? 4ஆம் வசனத்தை பாருங்க. 4ஆம் வசனத்துல, அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தின் ராஜாவாக என்ன செய்தா? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். தோத்திர. அந்நிய தேசத்தில் இருந்தவன் தேசத்துக்கு போட்டுமா? அங்க நான் போ. அங்க நான் போய், அப்ப எங்க போயிருக்க? எப்ரோனுக்கு போ. எப்ரோனுக்கு போனா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. அதே 1 சாமுவேல் 23 அதிகாரத்துல பாருங்க, பிரச்சனை வந்தது. ஸ்தோத்திரம். கேலாவின் மேல் யுத்தம் பண்ண பெலிஸ்தர்கள் வந்தார்கள். 1 ராஜாக்கள் 1 சாமுவேல் 23. 1 சாமுவேல் 23 பாருங்க. 23ல பெலிஸ்தர் மேல என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், பெலிஸ்தர்கள் கேகலா மேல யுத்தம் பண்ண வந்தாங்க. இப்ப ஆண்டோடைய சமூகத்துல போய் விசாரிக்கிறான், நான் போய் என்னச்சுன்னா அதுல யுத்தம் பண்ண போட்டோமா? கர்த்தர் சொன்னா போ அப்படின்னு சொன்னா, அவங்க கையில கொடுப்பேன்னு சொன்னா. கர்த்தர் சொன்னபடி போனா கேகலாவை ரட்சித்தான். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. பெலிஸ்தரை முறியடித்தான். அல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல பாருங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், அவன் சிக்லாக்ல இருக்கும் பொழுது அவன் யுத்தத்துக்காக வெளியே போன பாத்திரத்துல அமலேக்கர் வந்து எல்லாத்தையும் தீக்கிரையாக்கி அவன் மனைவி, அவனுக்கு இருந்த உடைமைகள், அங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாத்தையும் சிறைப்பிடித்து கொண்டு போய் விட்டான். இப்ப வந்து பார்க்கிறான், எல்லாம் தீ எரிஞ்சு கிடக்கு. அவன் சாம்பலாய் போய் கிடக்கு. மனைவி இல்ல, பிள்ளைகள் இல்ல. ஸ்தோத்திரம். அவனுடைய உடைமைகள் இல்ல. நடுத்தரில் வந்துட்டான், நெருக்கப்பட்டான். கூட இருந்தவங்க கள்ள தூக்கி எறிய போனாங்க. அவன் செஞ்ச காரியம் என்ன? ஸ்தோத்திரம். அந்த என்னச்சுன்னா தேவ சமூகத்துல போய் விசாரிக்க ஆரம்பித்தான். நான் அந்த தண்டை பின் தொடரணுமா, தொடரக்கூடாதா என்று என்ன தேவனிடத்தில் விசாரித்தான். ஆண்டவர் சொன்னா, நீ போ, அதை போய் நீ திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொன்னார். 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் சிறியவைகளோ பெரியவைகளோ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.
அம்மே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதே போல எனக்கு தேசத்துல பஞ்சம் வந்துட்டு 2 சாமுவேல் 21:1 பாருங்க. 2 சாமுவேல் 21:1 தேசத்துல பஞ்சம் வந்துட்டு, பஞ்சம் வந்த பொழுது என்ன செய்யணும் தெரியல. அம்மே இந்த பஞ்சத்துக்கான காரணம் என்ன? தேவ சமூகத்துல விசாரித்தா கர்த்தர் அதற்கான பஞ்சம் வந்ததற்கான காரணத்தை சொல்லி கொடுத்தா. அதற்கு பரிகாரம் செய்த பொழுது தேசத்துடைய பஞ்சத்தை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனிடத்தில் விசாரிக்கிறீர்களா? அன்றைக்கு யோசபாத்து அவன் சொன்னா, நாம் இந்த காரியத்திலே செயல்படுவதற்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிற தேவனுடைய சமூகத்திலிருந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசி யாராவது உண்டா என்று விசாரிக்க போனது நிமித்தம் அவனுக்கு ஒரு விடுதலை கிடைத்தது, அவனுக்கு ஒரு வழி திறக்கப்பட்டது, அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்திலையும் நடக்க போற காரியத்தை குறித்து அவனுக்கு வெளிப்பாடு கிடைத்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இந்த காலையிலே சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையிலும் உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் தேவ சமூகத்திலே போய் அமர்ந்து நில்லுங்கள். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் சமூகத்தை தேடுங்க. ஸ்தோத்திரம். அன்றைக்கு என்ன சின்ன சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருந்தான் பேதுரு. சபையார் ஊக்கமாக என்ன ஜெபித்தார்கள். உள்ள போக முடியாது. ஸ்தோத்திரம். அவன் வெளியே வர முடியாது. அவன் ஜெபித்த ஆரம்பித்த பொழுது கர்த்தருடைய தூதன் உள்ளே போய் காரியத்தை வாய்க்க பண்ணி அவனை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 13 பாருங்க. சபையார் என்னச்சுன்னா அந்தியோகியா சபையார் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். தேவனுடைய வெளிப்பாடு வெளிப்பட்டது. என் வேலைக்காக இவர்களை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் திருவலம் பற்றினார். அப்படி போனவர்கள் தான் தேசம் முழுவதிலும் போய் சபைகளை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் பாருங்க, கடல்ல தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வோம்? மீண்டு வருவதற்கு முடியாத ஒரு என்னச்சுன்னா பிரச்சனையான நேரத்தில் அவங்க புலம்ப ஆரம்பித்தாங்க. தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போன நேரத்தில் தேவ சமூகத்தில் நின்ற சவுலுக்கு ஆண்டவர் என்னச்சுன்னா வெளிப்பாடை கொடுத்தா. ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்கு என்னச்சுன்னா பிராண சேதம் வராது, பொருள் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராது என்று சொல்லி தைரியப்படுத்தி அவன் நினைச்சனை, நான் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறமா கர்த்தர் எனக்கு தரிசனம் கொடுத்தார், அவர் சொன்னபடி நடக்கும் என்று அவன் சொன்னான். தப்பி கரை சேர்ந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம யாரை இடத்துல தேடி போகிறோம்? பிரச்சனை நேரத்தில், தேவை நேரத்தில், போராட்ட நேரத்தில் நாம் தனிப்பட்ட விதத்தில் யோசித்து செய்யப்படுகிற காரியங்கள் நமக்கு வேதனைகளை கொண்டு வந்து விடுகிறது. இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், காற்றை பார்க்க மாட்டாய், மழையும் பார்க்க மாட்டாய், வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்பட வேண்டும் என்றார். தேவ ஆலோசனை தேவனிடத்தில் விசாரிக்கிற தேவ பிள்ளையாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். நல்ல கைவைத்து அல்ல சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. 2வது ஒரு காரியம், கர்த்தருக்கு மகிமை உண்டாத 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிங்க. 13-14 வசனத்தை வாசிங்க. 13-14 வசனம். எலிசா இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன? நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்கதரிசி இடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்கதரிசியிலும் போம் என்றார். அதற்கு இஸ்ரவேல் ராஜா, அப்படி அல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுப்பதற்கு வரவழைத்தா என்றார். இங்க 3 பேரும் இப்போ விசாரிக்க வராங்க. அப்படி வரும்பொழுது என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் ராஜா அந்த யோராமை பார்த்து என்னச்சுன்னா இந்த எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என்கிட்ட எதுக்கு வந்த? அவங்க அப்பா ஆகாப்பு அவங்க அம்மா கூட சேர்ந்து என்னச்சுன்னா தேசம் முழுவதும் விக்கிரகத்தை நிறுவிட்டான், விக்கிரக தோப்புகளை வந்துட்டான், தீர்க்கதரிசிகள் என்னச்சுன்னா பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு சோறு போட்டு வளர்த்தான். அப்படி என்னச்சுன்னா ஸ்தோத்திர வாழ வச்சாங்க. அப்போ உடனே இவ கேட்குறான், பிரச்சனை வந்துட்டுல, இப்போ என்கிட்ட எதுக்கு வந்த? நீ உங்க அப்பாவுடைய தீர்க்கதரிசியை பார்த்துப்போ, உங்க அம்மாவுடைய தீர்க்கதரிசியை பார்த்துப்போ, என்கிட்ட எதுக்கு வந்த அப்படின்னு. அவன் என்ன சொல்ல, எங்களை இந்த இடத்துல என்னச்சுன்னா சாகடிக்கிறதை ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படிங்கிறான். ஆனா அடுத்த வசனத்துல பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க. அதுக்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனையுடைய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அல்லேலூயா. விளங்குதா? ஆமே. ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும்னா எல்லாருக்கும் செஞ்சிட மாட்டார், அவர் இருதயத்திற்கு ஏற்றவங்களா மாறணும். ஒரு அலையில சொல்லுங்க, செம்மையானவர்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா.
ஆண்டருக்கு அவருக்கு விருப்பமானவங்களா நீங்களும் நானும் இருக்கும். ஆண்டவர் என்ன சொன்ன? அக்கிரம சிந்தை கொண்டிருந்தால் கர்த்தர் ஜெபத்தை தெரியும். அந்த வசனத்தை அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்ன? சொல்லுங்க. அக்கிரம சிந்தை கொண்டா கர்த்தர் ஜெபத்தை கேட்க மாட்டார். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணும் பாஸ்டர் நான் எவ்வளவு, ஐயோ. அவர் சொல்றாரு இதைத்தான் பார்க்கிறார். எங்க பார்க்கிறாரு? உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்க மனம் எப்படி இருக்கு, உங்க இருதயம் எப்படி இருக்கு, நீங்க எப்படி நடக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க, எப்படி வாழுதீங்க, இதை வச்சுதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இதுல சரியில்லாம எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, பாஸ்டர் நான் எவ்வளவு காணிக்கை கொடுத்தேன், ஐயோ நான் ஆராதனை எப்படி ஆராதிப்பேன், அவர் சொல்லாரு எனக்கு தேவை நீ. அல்லேலூயா. அவருக்கு ஏற்ற இருதயம், அவருக்கு ஏற்ற என்ன சின்ன சிந்தை, அவருக்கு ஏற்ற மனம், அவருக்கு ஏற்ற நட, அவருக்கு ஏற்ற என்ன சின்ன ஸ்தோத்திரம் உள்ளம், அது இருந்தா போதுங்க. அவர் நம்மளை ஆசீர்வச்சிடுவார். அவர் சொல்லுகிறாரு உன் முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன், அதை நான் கேட்கவும் மாட்டேன். யூதா ராஜா யோசபாத்து முகத்தை நான் பாராதிருந்தால் அமிஸ்தத்தை நான் உண்மை நோக்கவும் மாட்டேன், உமக்கு நான் பார்க்கவும் மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னச்சுன்னா நம்ம முகத்தை பார்க்கணும். யோபின் முகத்தை பார்த்தாரா சிறையிருப்பு மாறிட்டு. ஒரு அலையில சொல்லுங்க, எனக்கு என் இருதயம் எப்படி இருக்கு? ஒரு பழைய பாட்டு இருக்குல்ல, நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா, நல்ல உள்ளம் தர வேண்டும் நாதா. நம்ம இருதயம் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவரா இருக்கிறார். மற்றவங்களுக்கு அது நீங்களே பார்த்துக்கிட வேண்டியதான். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலுக்கு எப்படி இருக்கிறாரு? நல்லவர். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நான் எப்படி வாழ்வேன், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும். நான் எப்படி பேசுவேன், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும். நான் எப்படி யோசிப்பேன், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்யணும். என் இருதயம் எப்படி இருக்கோ ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும். அப்படி இல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லுதாரு? அவன் பிரசங்கம் பண்ணுவது பேதுரு சொல்லுகிறான். அப்போஸ்தலர் 2:40 பாருங்க, அவன் ரட்சிக்கப்படணும், அவன் இருதயத்தில் குத்த நாங்கள் என்ன செய்யணும், ரட்சிக்கப்படு, ஞானஸ்தானடு, அபிஷேகம் பெறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அநேக வார்த்தைகளால் அவர்களுக்கு சொல்லி அங்க பாருங்க, மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்க என்ன செய்யுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு என்ன செய்யணும், புத்தி சொன்னா. தோத்துரு ஆண்டருக்கு மகிமை உண்டாதாக. அதே மாதிரி 2 கொரிந்தியர் 6:17 பாருங்க. 2 கொரிந்தியர் 6:17 வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் நடுவிலிருந்து ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள். எபேசியர் 5:11 பாருங்க. எபேசியர் 5:11 கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு என்ன படக்கூடாது, உடன்படக்கூடாது, அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 2 தெசலோனிக்கர் 3:6 பாருங்க. 2 தெசலோனிக்கர் 3:6 ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் விட்டு நீ பிரிந்து, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சகோதரே எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையில் நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன். ஒரு அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஆண்டர்கிட்ட அற்புதம் பெறணும்னா இருதயம் சுத்தமா இருக்கணும். அலையில சொல்லுங்க, வாழ்க்கை ஆண்டருக்கு உகந்ததா இருக்கணும். ஆண்டவரே எப்போ என் வீட்டுக்கு வருவேன், சுத்த இருதயத்தை உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் செய்யணுமா, உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை செய்யணுமா, உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். ஆமென். கடைசியாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக 3ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 3:16-17 வாசித்தம் பாருங்க. இந்த பள்ளத்தாக்கு எங்கும் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்காலை வெட்டுங்கள், அதை நான் தண்ணீரால் என்ன செய்வேன், நிரப்புவேன். அதை தண்ணீரால் என்ன செய்வேன், நிரப்புவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. விசுவாசத்தின் செயல்பாடு. 3வது என்னது, முதல்ல கர்த்தரிடத்தில் விசாரிங்க. 2வது உங்க வாழ்க்கை சுத்தமா இருக்கட்டும். 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசத்தின் செயல்பாடை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எதை எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தின் செயல்பாடு நமக்கு ரொம்ப தேவை. வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க. யாக்கோப்பின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பாருங்க. யாக்கோப்பு 2:14 பாருங்க. 2:14 யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் சகோதரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும், எனக்கு என்ன இருக்கு, விசுவாசம் இருக்குன்னு சொல்லியும் கிரிகை இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை
ரட்சிக்குமா? ரட்சிக்காது. அடுத்த வசனம் பாருங்க, அடுத்த வசனம். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும் போது, அடுத்த வசனம் 16 வசனம், அப்படியே வாங்க வாசிங்க. உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளி காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டி அவர்களுக்கு கொடாவிட்டால் அதனால் என்ன பிரயோஜனம்? அது உங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்தல். உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கு, ஆனா அந்த விசுவாசம் உயிரோட இருக்கா? உயிரோட இருந்தா செயல்படணும். உயிரோட இருந்தா சொல்லுங்க, உயிரோட இருந்தா செயல்படணும். இப்ப நீங்க உயிரோடு இருந்தா நீங்க அல்லேலூயா சொல்லுவீங்க. ஓ, நாங்க இப்ப கேட்கல, நீங்க உயிரோட தான் இருக்கு, எனக்கு தெரியுமில்ல. இல்லைன்னா பக்கத்தில் சொல்லியிருப்பாங்களா, அவங்க உயிர் இல்லாமல் பாஸ்டர் ஒரு மாதிரி கிடக்காங்க பாஸ்டர் அப்படின்னு. நீங்கள் உயிரோடு இருக்குன்னு தெரியும் எனக்கு. தோத்துரு, ஆண்டவருக்கு மகிமை. அப்போ விசுவாசம் இருக்கு நம்மகிட்ட, எல்லாத்துட்டையும் விசுவாசம் இருக்கு. விசுவாசம் எல்லாமே அருமை இல்லை. விசுவாசம் இருக்கா? ஆனால் இருக்கிற விசுவாசம் உயிரோடு இருக்கா செத்து கிடக்கா, அதான் முக்கியம். அடுத்த வசனம் பாருங்க, 18ஆம் வசனம். ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியை இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளால உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அடுத்த வசனம் பாருங்க. தேவன் ஒருவன் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்ய நல்லதுதான், பிசாசு விசுவாசித்து நடுங்குகிறதே. அடுத்த வசனம் பாருங்க, 20ஆம் வசனம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமே. அடுத்த வசனம் வாசிங்க. நம்முடைய பிதாவை ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்க பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் அப்படி செய்யலைன்னா வந்திருக்கும், அற்புதம் நடந்திருக்குமா? தேசத்தில் என்ன ஆசீர்வாதம் இருப்பான? இல்ல, விசுவாச கிரியைகளை வரணும். அடுத்து 22ஆம் வசனம் பாருங்களேன். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்ப விசுவாசம் பூர்ணப்படனா கிரியை இருக்கணும். என்ன இருக்கணும்? கிரியை இருக்கணும். ஒரு சில சம்பவத்தை உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் லைட்டா சொல்லுவேன். 2 ராஜாக்கள் என்னச்சுன்னா 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தில், அது எனக்கு என் பிள்ளைகளை கடன்காரன் கொண்டு போகிறான். இப்போ எனக்கு என்னச்சுன்னா வாழ்வதற்கு வழி இல்லை. என் புருஷன் கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், அவன் என்ன செய்யன்னு தெரியல. தீர்க்கதை சொல்லுகிறான், பக்கத்து வீட்டில் போய் பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு உன் வீட்டுக்குள்ளே போய் உங்ககிட்ட ஒரு குடம் என்ன இருக்குன்னு சொல்லுதில்ல, அதெல்லாம் அதில் ஊற்றுன்னு சொன்னான். ஊற்ற ஆரம்பிச்சு கதவை பூட்டிட்டு ஊற்ற ஆரம்பிச்சா எத்தனை குடம், அத்தனை குடம் நிறைஞ்சிட்டு. அவன் சொல்ல இன்னொரு குடம் தான் அப்படின்னு கேட்குறான். இல்லை, என்னையும் நின்று போயிட்டு. அழகா சொல்லுது, இல்லைன்னு சொன்ன உடனே அப்போ உங்க விசுவாசத்தின் அளவுபடியே உங்களுக்கு அளக்கப்படும். தோத்துறோம். அப்ப விசுவாசம் எவ்வளவுக்குள்ள நம்ம வச்சிருக்கிறோம், எவ்வளவு செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரோம். ஐயா இது நடக்கும், அது விசுவாசிங்க. உங்க வாழ்க்கை சுத்தமா இருந்துட்டு சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. அற்புதத்தை நீங்க விசுவாசிங்க, அது நிச்சயம் நடக்கும். அற்புதமா ஆண்டவர் நடத்துவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றில், அது உங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வார் ஆண்டவருக்கு. 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 5ஆம் அதிகாரத்தில் நாகமான் குஷ்டம், அவன் உடனே நினைச்சுன ஸ்தோத்திரம் அப்படியே நினைச்சுனா சிறுப்பெண் சொல்லுகிறா, ஐயோ இந்த வியாதி போனா அவர் நினைச்சுன சமரியாருக்கு தீர்க்கதரிசனத்துல போன நலமா இருக்கும், அங்க போ சொன்னா. இவன் உடனே நினைச்ச ராஜாவிடத்துல கையெழுத்து வாங்கிட்டு லெட்டர் வாங்கிட்டு போறான். அவனுக்கு பெரிய பரிவாரத்தோடு அவனை வரவேற்கிறாங்க. வரவேற்றோன்னு நினைச்ச ராஜாட்ட சொல்ல, இந்த வியாதி நீங்கிறதுக்காக வந்தேன். அவன் சட்டையை கழிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். உடனே தீர்க்க அவனை என்கிட்ட வர சொல்லு அப்படின்னு. இவன் வர சொல்ல இவர் பார்த்துட்டு பெரிய பரிவார கூட்டத்தோடு போய் நிற்கிறான். தீர்க்கதை உள்ள இருந்து வெளியே வரவே இல்லை. உள்ள இருந்து சொல்ல அவனை போய் அந்த யோர்தானில் முங்கிட்டு போய் சொல்றேன். 1 தடவை 2 தடவை, எத்தனை தடவை? 7 தடவை. இவன் வந்தான், அவர் வருவார், இவனுக்கு மந்திரம் போடுவார், இவனை தடவுவார். உனக்கு தடவையா போல போய் வந்துச்சுன்னா முங்கிட்டு போல அப்படின்றாரு. இவன் போக மாட்டேன்னு சொன்னான். அவன் குஷ்டம் போகவும் போகாது. அவன் வேலைக்காரன், நல்ல புத்தி உள்ள வேலைக்காரன். அப்படி வேலைக்காரங்களா நீங்களாம் இருக்கணும். எஜமானுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கணும். அவன் சொன்னான், ஐயா வேற என்னையா சொன்னார், போய் ஒரு யோர்தானில் 7 தடவை முங்கிட்டு போக சொன்னார். கொஞ்சம் முங்கிட்டு போகிறவையா, அது வெயில் அடிக்கிற அடியில் தோத்துறா. முங்குனா 1 2 3 4 5 6 மாற்றமே இல்லை. 7ஆவது தடவை முங்கி எந்திரிச்ச உடனே என்ன நடந்தது? சிறு பிள்ளையின் சரீரம் போல மாறிட்டான். அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் நானும் எத்தனை தடவை ஜெபம் பண்ணி பார்க்க, இன்னொரு தடவை ஜெபம் பண்ணுங்க. நானும் எத்தனை தடவை ஃபாஸ்டிங், இன்னொரு தடவை ஃபாஸ்டிங் எடுங்க. நானும் எத்தனை தடவை முயற்சி எடுக்க, இன்னொரு தடவை முயற்சி எடுங்க.
விசுவாசத்தோடு செயல்படுங்க. அல்லேலூயா. விசுவாசம் என்னைக்கும் தோத்து போகாது. விசுவாசிக்கிறனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தினால் வராதது பாவம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. விசுவாசம் அது செயல்பாடு வரட்டும். ஆழத்துல தள்ளி கொண்டு போய் என்ன சொன்ன, வலைய போடு. ஆண்டவரே இரவெல்லாம் பிரயாசப்பட்டேன், ஒன்னாகப்படலை, ஆனால் உங்களுடைய வார்த்தையின்படி போடுகிறேன். வலை கிழிந்து போக படகு நிரம்ப மீன் பிடித்தான். அல்லேலூயா. அவங்களுக்கு திராட்சை ரசம் இல்லை. உடனே என்ன சொன்னா, அவர் உங்களுக்கு என் வேலை வரவில்லை, அவர் என்ன சொல்ல அதை செய்ப்பா. அவர் சொன்னாரு, கச்சாடிகள் தண்ணீரை நிரப்புங்கள். நிரப்பினார்கள். அது நிறைய நிரப்பினார்களாம். வேதம் சொல்லுது, அதை பார்த்தவர்கள் கொண்டு போய் பந்து விசாரிப்பவனுக்கு கொடுத்தார்கள், திராட்சரசமாய் மாறினது. ஒரு அலையில சொல்லுங்க அல்லேலூயா. அற்புதத்திற்கு தேவை விசுவாசத்தின் செயல்பாடுகள். அல்லேலூயா. நாம் ஒரு ஸ்டெப்பை எடுத்து விசுவாசத்துல வைக்காம எப்படி கர்த்தர் நமக்காய் கிரியை செய்ய முடியும்? அதை ஆண்டவர் எடுத்து எதிர்பார்க்கிறார். இந்த காலையில ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற காரியம், மழை பார்க்க மாட்டேன், காற்றை பார்க்க மாட்டேன், ஆனா வாய்க்காலை வெட்டு, நான் தண்ணீரால் நிரப்புவேன். நான் தண்ணீர். அது எப்படி நடக்கும்? அது நடத்தினது உண்மை என்று இந்த வேத சத்தியம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. அது உண்மையை நான் உங்களுக்கும் எந்த விதமான சோர்ஸ் இல்லாமையே, எந்த விதமான ஒரு ஆப்ஷன் இல்லாமையே, எந்த விதமான வழி இல்லாமையே உங்கள் வாழ்க்கையின் தேவையை சந்திக்க அவரால் முடியும். உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அவரால் முடியும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவரால் முடியும். ஸ்தோத்திரம். நீங்கள் நினைப்பதற்கு மேல உங்க வாழ்க்கையில தேவன் தம்முடைய செயல்பாடை வெளிப்படுத்த அவரால் முடியும். எனவே அதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. கண்ணமூடி ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் கண்ணமூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, நான் என்ன செய்யணும்ப்பா, நான் என்ன செய்யணும், எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. எல்லாம் வாயை திறந்து சாண்டர் பார்த்து சொல்லுங்க, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. இந்த நெருக்கடியான நேரத்தில், இந்த வேதனையான நேரத்தில், இந்த தேவை நிறைந்த நேரத்தில், ஆண்டவர் இந்த போராட்டம் நிறைந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் என்ன செய்ய கற்றுக் கொடுங்கப்பா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களப்பா. எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, வழி தருங்க. அடையாளத்தை கேளுங்க, அடையாளத்தை கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தரும் பொழுது அதுல நீங்க ஸ்தோத்திரம் கால் வைத்தார். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் போனான். ஆனா தேவ வார்த்தையை நம்பி விசுவாசித்து போன பொழுது கர்த்தர் அவனை சும்மா விடவே இல்லை. அவன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் அடையாளத்தோடு நாம் செயல்படும் பொழுது நீங்கள் தோத்து போக மாட்டீர்கள். நீங்கள் ஜெயிப்பீர்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள், நீங்கள் நன்மை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கிற காரியத்தை நீங்கள் அடைய முடியும், அந்த மேன்மையை காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு என் காரியத்தில் எது தடையா இருக்கிறது, என் மனம் தடையா இருக்கிறதோ, என் நினைவுகள் தடையா இருக்கிறதோ, என் இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே காரியங்கள் தடையா இருக்கிறதோ, என் வழிகள் தடையா இருக்கிறதோ, நான் சுத்தமாக்கும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, நீதி உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே, உத்தமம் உள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே, செம்மையானவர்களாய் மாற்றும் ஆண்டவரே, பரிசுத்தம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. எங்களை கழுகி சுத்தமாக்கும். நீர் கிரியை செய்வதற்கு தடையா இருக்கிற அத்தனை தடைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. எங்களை ஒரு விசை கூட பரிசுத்தப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறப்பா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே விசுவாசத்தில் நீ சொன்ன காரியத்தில், நீ சொன்ன பாதையில போகணும்ப்பா. நீ காட்டுகிற வெளிச்சத்தில் நடக்கணும்ப்பா. நீ காட்டுகிற வெளிச்சத்தில் நடக்கணும்ப்பா. நாம் முடங்கி விடக்கூடாதப்பா. விசுவாசம் எனக்குள்ள இருக்கு, அந்த செயல்பாடு இல்லையே, கிரியை இல்லையே. அதற்கு ஆண்டவரே நீ காட்டுகிற பாதையில நான் போவதற்கு, செய்வதற்கு எனக்கு நீர் கிருபையை தாரும் அப்பா. விசுவாசத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும். வேலைகளை செய்ய, தொழிலை செய்ய, படிக்க, ஆண்டவரே வீடுகளை, ஆண்டவரே காரியத்தை நடப்பிக்க கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபையை தாரும் ஆண்டவரே. அந்த விசுவாசம் எங்களுக்குள்ள வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய உன்னதமான கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா, உங்க தயவுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்தும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.